ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஃபேண்ட் கட்டிங், சுடிதார் ஃபேண்ட் கட்டிங் பார்க்கலாம். நம்ம மெயின் கிளாத்தில் எப்படி சுடிதார் ஃபேண்ட் கட்டிங் கட் பண்ணுறது பார்க்கலாம், அளவு ஃபேண்ட்டை வச்சு. இப்போ நான் வந்து ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்க மாதிரியும் கரைப்பக்கம் வந்து ஆப்போசைட்டில் இருக்கிற மாதிரியும், நம்மளுக்கு எப்போவுமே ஃபேண்ட் பிட் வந்து 2 மீட்ரு கொடுப்பாங்க இல்லையா, அந்த 2 மீட்டரை வந்து நம்ம எடுத்து டேபிள் மேலே நான் போட்டு கரைப்பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுக்க வேண்டியதுன்னா சென்டர் பாயிண்ட்டு ஃபேண்ட்டில் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு எடுக்கணும், காலோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு எடுக்க போகிறோம் நம்ம அளவு ஃபேண்ட்டில். இது ரெண்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃப்ளீட் வைக்கிற இடம் எந்த அளவுக்கு சுற்றளவு வருதுன்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் பார்த்தேன்னா ஹைட் எடுக்கிறேன். ஃபேண்ட் வந்து அந்த ஃப்ளீட்டுக்கு கீழே கால் சுற்றளவு வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது ஹைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். எப்போவுமே ஃப்ளீட்டுக்கு கீழே அந்த கால் சுற்றளவுக்கு இருக்கிறத நம்ம வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மேலே கொடுக்குற பாட்டமுக்கு அதுக்கப்புறம் மீற துணியில் நம்ம எடுப்போம். அதே மாதிரி இப்போ ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் ஹைட்டை வந்து மார்க் பண்ணுறோம். எப்போவுமே ஹைட்டோட மேலே 1/2 இன்ச்சு விடுறோம் தையலுக்கு. கீழே வந்து கால் சுற்றளவுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மடித்து தைக்கிற அளவுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கால் சுற்றளவுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு விடுறேன். ஆச்சா? அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா ஹைட்டு, அதை வந்து நம்ம இந்த இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி கால் சுற்றளவு வந்து எவ்வளோ தேவையோ, இப்போ குண்டாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 6 இருக்கும், நார்மலாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் சுற்றளவு 6 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க ஃபேண்ட்டில் இருக்க அளவு எடுத்து நம்ம அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு விடணும். தச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு, கீழே கால் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் ஹைட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஃபேண்ட்டில் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டோட கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம எடுத்து விடணும். இப்போ மிட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அந்த ஃப்ளீட் வச்சுருக்க இடத்துலேருந்து நம்ம ஜாயினிங் கொடுக்குற இடம் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்கோ. 9க்குன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு வேணும், கீழே ஒரு 1/2 இன்ச்சுன்னா 10 வரும் கரெக்டாக. 10 எடுத்தாச்சு ஹைட்டு. கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு, ஹைட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த சுற்றளவுலேருந்து அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜாயினிங்க்கு ஒரு கோடு போடுங்க கால் சுற்றளவு வரைக்கும். ஆச்சுங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம அளவு ஃபேண்ட்டை எடுத்து ஈவனாக வச்சு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அங்கே வளைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவை கிளாத்து. ஏன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு பாட்டம் பீஸு கிடைக்காது. அதனால் நம்ம ஈவனாக துணியை பண்ணிவிட்டு அளவு துணி எடுத்து திரும்பவும் மேலே போட்டு ஃபேண்ட்டை எந்த அளவுக்கு வளைவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீம் அலவன்ஸ் விடணும். இப்போ பாருங்கள், நம்ம கோடு போட்டுறது எங்கே இருக்குது, அந்த ஜாயினிங் தான் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ கால் சுற்றளவு எந்த அளவுக்கு வேணுமோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு சீம் அலவன்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃபேண்ட்டை கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டான அளவு வந்து இதுதான். அதுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தள்ளியோ இல்லைன்னா கரெக்டாக அதுலேருந்து கீழே ஒரு 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா தையலுக்கு, அதை வந்து கட் பண்ணால் கூட போதும். அந்த வளைவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னா ஃபேண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். எப்போவுமே கால் சுற்றளவு ஹைட்டை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அளவு டாப்பை வச்சு அந்த வளைவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தையலுக்கான துணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே ஃபேண்ட்டோட ஹைட்டு கரெக்டாக வந்துடும். கால் சுற்றளவு, மிட் பாயிண்ட்டு, இடுப்பு சுற்றளவு எல்லாம் சேர்த்து அந்த பாட்டமுக்கு கீழே இருக்க ஃப்ளீட் வைக்கிற பீஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈஸி மெத்தடு ஒன்றும் இல்லைங்க, ஈஸி மெத்தட் இது. அப்படியே அளவு டாப்பை போட்டு டேப்பால் நம்ம அளவு எடுத்து அப்படியே பண்ணுறோம், அவ்வளோதான். மேலே எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது ஹைட் வந்து மேலே கீழே வரும், அதுக்காக நம்ம அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து ஈவனாக இல்லைன்னா அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழ் பீஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் வந்து கட் பண்ண போகிறோம் இருக்கிற பீஸில். இப்போ அளவு ஃபேண்ட்டில் எந்த அளவுக்கு இடுப்பு சுற்றளவு இருக்குது, எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது,
இடுப்பு சுற்றளவு இருந்தால் எடுத்துக்கிட்டு அதை மடித்து தைக்கிறதுக்கு நாடா வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து கரை பீஸ் வந்திருக்கு. மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு விடணும். இப்போ பாருங்கள், இடுப்பு சுற்றளவு நான் மார்க் பண்ணியாச்சு, 4 போட்டு 13.5 வருது. இந்த 13.5 அப்படியே 4 பீஸ் அப்படியே தான் இருக்குது, கரை பீஸு அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 13.5க்கு இந்த சைடு மடித்து தைக்கிறதுக்கும் அந்த சைடு மடித்து தைக்கிறதுக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா 14 வருதா. இப்போ ½ இன்ச்சு விட்டாச்சு, 13 இன்ச்சு போக. இப்போ ஹைட் மெஷர் பண்ணுங்கள். ஹைட் வந்து எல்லாருக்குமே நார்மலாக குண்டாக இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 வரும், மற்றவங்களுக்குன்னா 6 வரும் ஹைட்டு. இதுவே நம்ம அந்த மிட் பாயிண்ட் கீழே கட் பண்ணோம் பார்த்திங்களா, அது குண்டாக இருக்கவங்களுக்கு 9னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், 10. இதே ஒல்லியாக இருக்கவங்கன்னா 8 வரும் அந்த ஹைட்டு கீழே ஃப்ளீட் ஹைட்டு. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதோ, இங்கேருந்து 7 வருதுன்னா அது கூட கீழே ½ இன்ச்சு, மேலே 1 இன்ச்சு அந்த நாடா அடிக்கிறதுக்கு விட்டுடணும். அப்போ 7 + 1 8, 8.5 இன்ச்சு நம்ம வந்து ஹைட் மார்க் பண்ண போகிறோம். அந்த 8.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஹைட் இந்த பக்கம் மார்க் பண்ண மாதிரியே அந்த 14 இன்ச்சுக்கு அண்ணாண்ட அந்த பக்கமும் நம்ம அந்த ஹைட்டை மெஷர் பண்ணி பண்ணணும். எல்லாத்துக்குமே சீம் அலவன்ஸ் விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேண்ட் கரெக்டாக வரும். இப்போ பாட்டமுக்கு 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு கரையாண்டை விட்டாச்சு, ஹைட்டு கீழே ஒரு ½ இன்ச்சு விட்டாச்சு. இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரியே நம்ம பண்ண போகிறோம், ஆப்போசிட் சைடும். எப்போவுமே கரை பக்கம் வந்ததுன்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு விட்டால் போதும் மடிக்க நாடாக்கு. இதே கரை வரலன்னா ஒரு 1.5 இன்ச்சு, ஏன்னா நம்ம கார்னர் மடிச்சுட்டு திரும்ப மடிக்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கா பாருங்கள். கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். இல்லை ஜாயினிங் போடுறதா இருந்தாலும் ஜாயினிங் போட்டு தைக்க தெரியும் எனக்குன்னா ஜாயினிங் பண்ணும். பிகினர்ஸாக இருந்தால் ஜாயினிங் போட தெரிலன்ற பட்சத்தில் கரெக்டாக கொஞ்சமாக துணி விட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு கரை வந்துடுச்சு, அதனால் நான் வந்து கரையோட 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணி இப்போ வெட்ட போகிறேன். இப்போ ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு, அகலமும் மார்க் பண்ணியாச்சு, மேலே நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ பாட்டம் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 4 பீஸாக வந்துடும் நம்மளுக்கு சென்டரில். நம்ம எங்கே மடித்து தைக்கணுமோ அங்கே நேச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் தைக்கும்போது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், 4 பீஸ் எனக்கு வந்துடுச்சு பாட்டமுக்கு மேலே. இப்போ வந்து ஃப்ளீட் வைக்கிற பீஸும் ரெடி பண்ணியாச்சு, பாட்டமும் ரெடி பண்ணியாச்சு. மீதம் இருக்க கிளாத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாடாக்கான துணியை எடுத்துக்கலாம். நாடாக்கான துணி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பட்டையாக வேணுன்னா ஒரு 1.5 இன்ச்சு அப்படி எடுத்துக்கலாம், இல்லை மெலிசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேண்ட் வித்து ரெடி ஆகிடுச்சு. கட்டிங் பாட்டம் கீழே இருக்க இது 2 ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாங்க கட் பண்ணணும். ஈஸி மெத்தடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.